ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஆஹா கல்யாணம் சீரியலோட ப்ரொமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம சூர்யா செம காண்டில் இருந்துகிட்ருக்காங்க கிருஷ் மேலே. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்பி நேராக சூர்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா கிருஷ், நம்ம ஐஷு, இங்கால மகா 3 பேரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க. பாத்தியா எப்படி உன்னோட லெட்டரை எடுத்து கிழிச்சு எறிஞ்சாருன்னு. இதான் சரியான சந்தர்ப்பம் மகா. இன்னும் நல்ல சூர்யாவை வெறுப்பேற்றணும். கிருஷ் இனி ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் இருக்க போகிறாரு. அதுக்குள்ளே சூர்யா மனசு மாறலன்னா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதோ உடனே நம்ம கிருஷ் கவலைப்படாத ஐசு, கண்டிப்பாக மகா கிட்ட சூர்யா நாளைக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவார். பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னதும் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னுட்டு இவங்க எல்லாருமே திட்டம் போடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா கிருஷும் நம்ம மகாவையும் தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம கிருஷ் மகா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மகா, வா போகலாம் அப்படிங்கிறதும் கிருஷ், என்ன பண்ணிட்டுருக்க, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும், எவ்வளோ வேலை இருக்குது, எதுவாக இருந்தாலும் வீட்டில் வச்சே பேசி, இங்கே பாரு, இது என்னோட பர்சனல் விஷயம், அதுவும் நம்ம 2 பேரோட பர்சனல் விஷயம், அதனால ஒரு தனி இடத்துல வச்சு தான் பேசணும், உனக்காக ஒரு சர்ப்ரைஸும் காத்துட்ருக்கு மகா, ப்ளீஸ் வா என் கூட அப்படின்னதும் ஓகே கிருஷ் வாரேன் அப்படின்னுட்டு மகாவும் கிருஷும் என்ன பண்றாங்கன்னா வண்டியில் ஏறி போறாங்க. இதை பார்த்து சூர்யா செம அதிர்ச்சி ஆறாங்க. இவங்க 2 பேரும் அப்படி எங்க தனியே போறாங்க. இல்ல, இது நடக்கக்கூடாது, மகா என்னோட பொண்டாட்டி, அதுவும் என் கண் முன்னாடியே மகாவை கூட்டிட்டு போறான்னா கண்டிப்பா இது ஒரு தப்பான விஷயம் இருக்கு அப்படின்னுட்டு சூர்யா என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு ஐஷு, எனக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அவங்களும் வண்டி எடுத்துட்டு மகா கிருஷ் போற வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இதை பார்த்து நம்ம தாத்தா பாட்டி ஐசு விஜய் 4 பேரும் செம ஹாப்பியா இருங்க. பார்த்தீங்களா பாட்டி, அவங்க 2 பேரும் போகிறத சந்தேகப்பட்டு தான் பின்னாடியே சூர்யா ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பாக இன்னைக்கு கன்ஃபார்மாக சூர்யா மகா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறாரு, நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம், வாங்க போகலாம் அப்படின்னுட்டு இவங்க 4 பேரும் ஒரு வண்டியில் கிளம்பிடுறாங்க. அப்படி இவங்க எல்லாரும் எங்கே தான் போகிறாங்க அப்படின்னுட்டு சாவித்திரியும் சித்ராவும் நம்ம அனாமிகாவும் செம கான்லேயும் டென்ஷன்லேயும் இருந்துகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா கிருஷ் பாட்டிய மகா ஒப்பொருசை எப்படிலாம் பின்னாடியே அவதிப்பட்டு வந்துட்டுருக்காருன்னு பாவம் கிருஷ், இப்படிலாம் அவரை அழிய வைக்க எனக்கு என்ன ஆசையா, ஆனா அவர் இப்படிலாம் பண்றத பார்த்தா என் மேல இவ்வளவு உயிரா இருக்காரு, அது மட்டும் என்னால புரிஞ்சுக்கொள்ள முடியுது, ஆனா எதுக்காக இப்படி சொல்லாம இருக்காரு, அந்த ஈகோ தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல கிரேஷ், ஏன் இப்படி பண்ணணும், அவரு சில ஆம்பளைங்க அப்படித்தான் மகா, ஒருவேளை உங்ககிட்ட காதல சொல்லாம இருக்கிறதுக்கு சூர்யா கிட்ட வேற ஏதாச்சும் காரணம் கூட இருக்கலாம். ஐயோ, அந்த காரணத்தை நான் நிறைய வாட்டி கேட்டுட்டேன் கிரேஷ், ஒரு நாள் கூட அதை வாய் திறந்து சொன்னதே இல்லை. ஆனா ஸ்வேதா விஷயத்துலயும் அவருக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, அது மட்டும் புரியுது. ஆனா கண்டிப்பா அவரு ஸ்வேதா விஷயத்துல மட்டும் தப்பு பண்ண மாட்டாரு கிரேஷ், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிறதோ. அப்புறம் என்ன மகா, நீ வா அப்படின்னுட்டு 2 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க பார்த்தோம்னா நேரா நம்ம மகா இங்கே இரு மகா, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பூக்கடைக்கு போய் ஒரு பொக்கே வாங்குறாங்க. இது சூர்யா மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. உடனே பூ வாங்கிட்டு போனதோ அந்த பூக்கடைக்காரருக்கு கிட்ட ஆமா, அவர் எதுக்காக பொக்கே வாங்கிட்டு போறாரு, அதுவா சார், அது இருக்காங்களே பொண்ணு, அவங்களுக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ண போறாரு, அதுக்கு தான் அப்படின்னதும் சூர்யா செம அதிர்ச்சி ஆறாங்க. என்னது லவ் ப்ரொபோஸ் பண்ண போறேன்னா, அதுவும் என்னோட பொண்டாட்டிக்கு, கிரிஷ் நீ எப்படி என்ன மாரி ப்ரொபோஸ் பண்றேன்னு பார்க்கண்டா, இங்க பாரு, மகாவை நான் ஏற்று வாழையில, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியா வாழையில, அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு தானே இப்போ காதலையும் மகா கிட்ட சொல்ல போற, இப்போ என்ன பண்றேன்னு பாரு, மகா எனக்கு சொந்தமானவன், நான் யாருக்கு அவ்வளவு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு சூர்யா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு பொக்கே வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பயங்கரமா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க கிரேஸ். இன்னொரு பக்கம் நம்ம கிருஷ் வாரத்துக்கு முன்னாடி சூர்யா என்ன பண்றாங்கன்னா, மகா வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னது, எங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்க, ஆமா என்னையும் கிருஷையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா, இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணே இல்லை, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நான் தான் இங்க வர வச்சோன்னு வா அப்படின்னதும் மகாவும் சரின்னுட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா பயங்கரமா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கிரேஷ். இதை பார்த்து நம்ம மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இதெல்லாம் எனக்காகவா பண்ணீங்க, ஆமா மகா, நான் தான் இது எல்லாமே உனக்காக பார்த்து பார்த்து பண்ண அப்படின்னதும் நம்ம மகா சிரிக்கிறாங்க. என்னமா போய் சொல்றீங்க, இது எல்லாம் கிருஷோட ஏற்பாடுங்க, அதை கூட உங்களால ஏத்துக்க முடியாம என்ன பொசசிவ்னஸ் உங்களுக்கு மேல அப்படின்னு மகா யோசிக்கிறாங்க. என்ன மகா யோசிக்கிறேன், இல்லைங்க நீங்களாம் இப்படிலாம் பண்ணீங்க, அதான் என்னால் நம்பவே முடியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆமா எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னதும்
உடனே நம்ம மகா சூர்யா என்ன பண்ணுறாங்கன்னா பொக்கே எடுத்து ஐ லவ் யூ மகா அப்படின்னு மகாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து நம்ம மகா வந்து செம்ம ஹாப்பி ஆகிறாங்க. இது எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்று தாத்தா பாட்டி விஜய் ஐஸ்வர்யா கிரிஷ் 5 பேருமே பார்த்துட்ருக்காங்க. கிரிஷ் நீ சாதிச்சிட்டடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. உடனே மகா வந்து என்ன சொன்னீங்க? ஆமாம் மகா ஐ லவ் யூ, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னதும் உடனே மகா என்ன பண்ணுறாங்கன்னா சூர்யாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சூர்யாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து கிரிஷ் ஒன்றுமே தெரியாத மாதிரி பொக்கையோட வந்து நேராக சூர்யா பக்கத்தில் நின்னதும் உடனே சூர்யா வந்து பார்க்குறாங்க. மாவனி எப்படி இருக்கும், இவ்வளோ நாளாக என் பொண்டாட்டி மேலே சுற்றிட்டு இருந்தியா, அப்போ எனக்கு எப்படிடா இருந்துக்கோ, பார்த்து வேதனைப்படு அப்படின்னு சூர்யா வந்து